இப்போ வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டாஸ்க் நடந்துட்டுருக்குல்ல, அதில் வந்து சபரி வராரு சொல்கிறதுக்கு. சபரி செம்ம ப்ரில்லியண்ட்டு. அவர் ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. நான் என்ன நினச்சேன்னா, இது வைல்ட் கார்ட்ஸுக்கு கொடுத்த டாஸ்க்குன்னு நினச்சேன். அதாவது ஹோட்டல் டாஸ்க்கு கெடுக்கிறதுக்கு அவர் சீக்ரெட் டாஸ்க்குங்கிற வேர்டை யூஸ் பண்ணல. பட் ஏதோ ஒரு டெவில் டாஸ்க் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இது நேற்றுக்கே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ 4 வைல்ட் கார்ட்ஸுக்கும் கூட வந்து பிரவீனை ஏதோ ஹெல்ப்புக்கு கேட்டுக்கிற மாதிரி வச்சு அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்குன்னு நான் நினச்சேன். ஏன்னா இவ்வளோ மோசமாக அந்த ஹோட்டல் நடத்தக்கூடாதுன்னு அவங்க தான் ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்னு நான் யோசித்தேன். பட் அது இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து அவரோட ப்ரில்லியன்ஸை காட்டுது ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் வந்து அரோராவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். என்ன சொன்னாருன்னா, ஹே அரோரா, நீ வந்து எல்லா வேலையும் செய்கிற, ஆனால் உங்ககிட்ட சொன்னால் மட்டும்தான் நீ செய்கிற, சொல்லாத வேலை எந்த வேலையுமே நீ செய்ய மாட்டேங்கிற. அதை வந்து இந்த பிரெட் க்ரம்ஸையும் சிக்கனையும் நீ எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சு சாப்பிட்றதுல காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீ கொஞ்சம் வேலை பார்க்குறதுல காமிச்சேன்னா, டாஸ்கில் காமிச்சேன்னா நீ எங்கேயோ போயிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. அரோரா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்புறம் கமருதுன்னு ஒரு கை எடுத்து ஏதோ ஒன்று சாப்பிட்டாருன்னு சொல்கிறாரு. தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டேன், ஆனால் நான் வெளியில் நின்றுட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு கமருதுன்னு சொல்கிறாரு. இல்லை நான் பார்த்தேன், எனக்கு தெரியும் எல்லாரும் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அதை ஃபன்னாக எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து சபரி சொல்லிட்டாரு, நான் வந்து ஃபன்னாக தான் சொல்கிறேன், நீ ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல இல்லைன்னு சொன்னோன்னே கமருதுன்னு அதை ஈஸியாக எடுத்துட்டாரு. இப்படி கிண்டல் பண்ணி இப்படி ஒன்றா வச்சு பேசிகிட்டே இருக்காரு. இழுத்து பேசும்போது திடீர்னு வந்து பிக் பாஸ் இன்டரப்ட் பண்ணி என்ன பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, இந்த வாரம் வைல்ட் கார்ட்ஸ் 4 பேர்த்தில் ஒருத்தவங்க தான் கேப்டன் பதவிக்கு தேர்வு செய்யப்படுறாங்க. அவங்க வந்து அந்த ஒரு கார்டன் ஏரியாவில் ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்கல்ல, கேப்டன்சி திவ்யா வந்து ஒரு கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணாங்கல்ல, அந்த டாஸ்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தோடனே எல்லோரும் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னாங்க. பட் சபரி பயங்கர ப்ரில்லியண்ட்டு. அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இது என்னன்னா, ஆரம்பத்திலேருந்தே உள்ள கதை அவ்வளோத்தையும் நான் சொல்கிறேங்கிறத தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாஸ் புரிஞ்சிருச்சு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அப்போ பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, இப்படி சம்மந்தம் இல்லாமல் பேசினா உங்களுக்கு எப்படி இருக்குது, இப்படி தான் எனக்கும் இருக்குது நீங்கள் பேசுகிறது அப்படின்னு சொன்னார். பட் நிஜமாகவே அவரோட ப்ரில்லியன்ஸை பாராட்டணும். நேற்றுக்கே இந்த டவுட் அவருக்கு வந்துச்சு. அவர் வந்து சுபிக்ஷா கிட்டே அரோரா கிட்டே எல்லாம் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க் இருக்குது போல இருக்குது, அதனால தான் அவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருப்பார். பட் இன்னும் சீக்ரெட் டாஸ்க் ரிவீல் ஆகலை. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. இன்னும் சீக்ரெட் டாஸ்க் வந்து ரிவீல் ஆகலை. ரிவீல் ஆகும்போது தான் தெரியும். அநேகமாக விஜய் சேதுபதி சார் தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் அப்டேட், அது வந்து துஷாரை வந்து எலிமினேட் ஆகிட்டாரு. பட் ரம்யா ஜூக்கு பதிலாக பிரவீன் எலிமினேட் ஆகிட்டாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. எனக்கு அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.